ஆக்சுவலாக டப்பாவில் வச்சதுனால டப்பாக்குள்ளே கிடக்கிற தேனை ஃபுல்லாக டப்பாக்குள்ளே இறங்கி கிளி வந்து தென்னையை ஃபுல்லாக செதறடிச்சிருக்கு, வேஸ்ட்டாக போகுது. அதனால் இந்த கூண்டை பொறுத்த வரைக்கும் இந்த மண் சட்டியில் வைக்க போகிறேன் தினை. இந்த அரண் ஐஸ்கிரீம் டப்பா வந்து 125 மில்லி பிடிக்கணும். ஸோ ஒரு 100 கிராம்னு வச்சுக்கோங்க. 100 கிராம் தினை போட்டிருக்கேன். நூறு 150 கிராம் தினையை போட்டிருக்கேன். ஸோ அதில் உள்ள குப்பையெல்லாம் எடுத்து போட்டாச்சு. அதை உள்ளே வைக்க போகிறோம். நான் வள மாட்டேங்க பாருங்க. பார்த்தீங்களா, இதே கொஞ்சம் பெரிய கிளீனா நம்ம கையை கடிச்சு கொத்தி கிழிச்சிடும். கடிச்சிட்டான். என்ன கடிக்கா? இதே பெரிய கிளியானா க்ளவுஸ் போட்டு தான் பிடிக்க முடியும். இது சின்ன கொஞ்சம் கிளியான கையிலேயே பிடிச்சிட்டேன். அடுத்ததான் நடுவில் இருக்க பார்ட்டிஷன், அதில் வந்து எல்லாமே அடல்ட்டு ப்ரீடிங் பேர்ஸ். ஓகே, இன்னும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவேன். பெரும்பாலும் இவங்க கீழே வரமாட்டாங்க. நான் கையை வைக்கும்போது மெச்சூர்டாக மேலேயே நிற்பாங்க. பட்டு பயந்துட்டாங்க அப்படின்னா, சப்போஸ் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணி பயந்துட்டாங்க அப்படின்னா டக்குன்னு வெளியே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எதுனாலும் மெதுவாக தான் பண்ணணும். கையை வந்து கூண்டுக்குள்ளே வைக்கும்போது மெதுவாக கொண்டு போகணும், மெதுவாக எடுக்கணும். இல்லைன்னா பயத்தில் பறந்துடுவாங்க. தண்ணி இருக்குது இந்த கூண்டை பொறுத்த வரைக்கும் தண்ணி இருக்குது, பிரச்சனை இல்லை. தினை மட்டும் வைக்கணும், நமக்கு வேலை மிச்சம், அவ்வளோதான். ஸோ தினை ஆச்சாச்சு, உள்ள வச்சாச்சு. தெரியுதா, அந்த ப்ளூவும் இந்த நான் ஓடுதான்ல இவனும், அவங்க 2 பேருமே மேல். இது போக ஒருத்தன் மேல், அந்த மேலே உட்காந்துருக்கான், அந்த எல்லோ கலர். ஸோ 3 மேல் 4 ஃபீமேல் இந்த கூட்டுக்குள்ளே இருக்குது. அதில் ஒரு ஃபீமேல் இன்ஜூர்டு, அது ப்ரீடிங் பண்ணுறதில்ல.